வணக்கம். பிக் டாபிக் வித் கார்த்திக் மாயகுமார். இந்த யுக்ரைனுக்கு ரஷ்யாவுக்கு இடையில பிரச்சனை ரொம்ப பெருசாகிட்டு இருக்கல. மூன்றாம் உலக போர் பயம் உலகம் முழுக்க ஆட்கொண்டிருக்கல. இந்த நேரத்துலையும் ரஷ்யா திரும்ப பற்றி எரிய ஆரம்பிச்சிருக்கு. இதை பற்றியும் புட்டின் அவர்கள் அடுத்து என்ன பண்ண போகிறாங்க, இது எல்லாத்தை பற்றி தான் முழுக்க முழுக்க பார்க்க போகிற நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். நம்ம நாட்டில் இருக்க எல்லாருக்குமே ஆப்ரேஷன் சிந்தூர்னா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். நம்மளோட பேர்ஸோட ஒரு பெரிய ஆப்ரேஷனாக அமைஞ்சது பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு எதிராக. இப்போது உலகம் முழுக்க ட்ரெண்டிங்கில் இருக்கிற ஒரு ஆப்ரேஷனே பார்த்தீங்கன்னா ஸ்பைடர் வெப். இதை பண்ணது வேறு யாரும் இல்லை, யுக்ரைனை எல்லாருமே அண்டர்ரைட் பண்ண மாதிரி இருக்கல. ஏன்னா ரஷ்யான்ற அவ்வளோ பெரிய யானையை யுக்ரைன்ற எறும்பு எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு அழுத்தத்தை கொடுத்துக்கிட்டு இருக்கு. பொதுவாக ரஷ்யா தான் மற்ற நாடுகளுக்கு அழுத்தம் கொடுக்கும், ஆனால் யுக்ரைன் கதையவே மாற்றிருக்கு. இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்களே, இதெல்லாம் எவிடன்ஸுங்க ஒன்று ஒன்றா வெளியே வந்திருக்கு. அதாவது ரஷ்யாவோட கிட்டத்தட்ட 4 ஏர்பேஸஸில் முக்கியமான விமானங்கள் மேலே யுக்ரைன் ட்ரோன் தாக்குதல் நடத்துச்சு பார்த்தீங்களா. இதை பேஸ் பண்ணி ஆமாப்பா அந்த அட்டாக் நடந்திருக்கு, விமானங்கள் பாதிக்கப்பட்டிருக்குன்ற விஷயத்த இந்த செயற்கைக்கோள் புகைப்படங்கள் கன்ஃபார்ம் பண்ணி சொல்லுது. அதில் எந்தெந்த விமானங்கள் பாதிப்புக்குள்ளா இருக்குன்ற விஷயம் வரைக்கும் தெளிவாக பதிவிடப்பட்டிருக்கு. அதாவது இதோ தெரியுதா, இது Tu-95ன்னு சொல்லுவோம். அந்த போர் விமானத்தை அடித்து காலி பண்ணியிருக்காங்க. இதுவும் அதே Tu-95 தான், இதுவும் ஒரு அதே கேட்டகரி தான், இதுக்கப்புறம் அடுத்து இருக்கிறது அதே தான். ஸோ இந்த ஒரே விமான கேட்டகரி லைனாக நிறுத்தி வைக்கப்பட்டிருக்குல்ல, இதை ஃபுல்லாக அடித்து காலி பண்ணியிருக்காங்க. இங்கே வந்தீங்கன்னா Tu-22M3 நாம் இதுக்கு முன்னாடி பேசியிருந்தோம் பாருங்க, கரெக்டாக அதே விமானங்கள் பேர் தான். இந்த ஆதாரங்களே வெளியே வருதுங்க. ஸோ நம்ம அப்போ கலெக்ட் பண்ண டேட்டா இப்போ பர்ஃபெக்டாக மேட்சாக இருக்குது கூட. இந்த ஒரு படம் மட்டும் கிடையாது, இந்த படத்தையும் பாருங்கள். இந்த Tu-22M3 இருக்குல்ல, முன்னாடி காமிச்சா அதே ரகம் இங்கே ஒன்று அடித்து காலி பண்ணியிருக்காங்க, மேலே அதே ரகத்தில் இன்னொன்று காலி பண்ணியிருக்காங்க. இப்படி ஒட்டு மொத்தமாக போனீங்கன்னா இந்த யுக்ரைன் முதல்ல கிளைம் பண்ணிச்சுல, நாங்கள் 41 விமானங்களை கண்ட மாட்டோங்க அப்படின்ட்டு. அது லிட்டரலாக உண்மைன்ற மாதிரி தான் இருக்குது. இது வரைக்கும் கிரெம்ளின் மாளிகை ஆமாங்க இது போல் நடந்திருக்குன்னு சொன்னாங்களே தவிர ட்ரோனை வச்சு யுக்ரைன் தான் அடிச்சிருக்கு அப்படின்னு அவங்க ஒத்துக்கவே இல்லை. ஏன்னா ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ ஆச்சு. அவ்வளோ பெரிய ரஷ்யாவை தமாத்தோட யுக்ரைன் அடிக்குதுன்னா அவங்க இந்த விஷயத்தை உலகம் முழுக்க பறைசாட்டிகிட்டா இருப்பாங்க. யார் ரஷ்யன்ஸு, அவங்க இதை பெருசாக உலக நாடுகளுக்கு கொண்டு போக விரும்பலை. ஆனால் கொடுக்குற பதிலடி இருக்குல்ல, அதை மட்டும் வெயிட்டாக கொடுக்கணுன்னு வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த FPA ட்ரோன்ஸ் இருக்குல்ல, இது போல் ட்ரோன்ஸை வச்சு தான் ரஷ்யாவோட ப்ரெஸ்டீஜுக்கு ஒரு ஆப்பை வச்சுருக்கு யுக்ரைனு. ஆக்சுவலாக இது நேரோ ஸ்ட்ரீட்ஸில் ரொம்ப ஈஸியாக பயணம் பண்ணும். இது எல்லா ட்ரோன்ஸாலையும் பண்ண முடியாது. இந்த ட்ரீ லைன்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு கூட பூந்து கூட இது ஃபுல்லாக பயணம் பண்ண முடியும். அண்ட் அர்பன் டெரெயின் இருக்குது பாருங்கள், இந்த இடத்துல கூட இதால் பெருசாக முடிஞ்ச அளவுக்கு டார்கெட்டை ரீச் பண்ண முடியும். அப்பேற்பட்ட இந்த ட்ரோனோட விலை ஆகா ஓகோன்னு பல பேரை நினைப்பீங்க. நம்ம இந்திய ரூபாய் மதிப்பில் சொல்கிறதா இருந்தால் 34,000 ரூபா தான். இந்த அளவுக்கு லோ காஸ்ட் ட்ரோன்ஸை நீங்கள் பெருசாக கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. இதை ஏஷியன் கண்ட்ரீஸ்லாம் தயாரிக்கிறது வேறு, ஆனால் அந்த சைடு இருக்க கண்ட்ரீஸ்லாம் இவ்வளோ குறைஞ்ச ரேட்டில் தயாரிக்க வாய்ப்பே இல்லை. ஆனால் யுக்ரைனோட பேர் சொல்கிற படைப்பாக இந்த FPA ட்ரோன்ஸ் இப்போ மாறிக்கிட்டு இருக்கு. இதனால் எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு கோடிகளில் இழப்பை ஏற்படுத்த முடியும். ஏன்னா போர் விமானங்கள் லட்சங்கள் நினைக்கிறீங்களா, கோடிகள் ஒன்றும் அதெல்லாம் அடித்து இந்த ட்ரோன்ஸ் காலி பண்ணுதுன்னா நான் சொன்ன விஷயம் பொருந்தும்னு நினைக்கிறேன். யுக்ரைன் ஒரு மாதமும் இந்த ட்ரோன்ஸை எந்த அளவுக்கு திரும்ப உருவாக்கிட்டு இருக்கு, மாதத்துக்கு 2 லட்சம் ட்ரோன்ஸு நினச்சி பார்க்க முடியுதா? அப்போ எந்த அளவுக்கு ட்ரோன்ஸ் இது வரைக்கும் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. ரஷ்யாவுக்கு வேறு இதுக்கப்புறம் எந்த அளவுக்கு இது போல் ட்ரோன்ஸ் அவங்க பயன்படுத்த வாய்ப்பு இருக்குது நினைக்கும் போது நம்மளுக்கே பதட்டமாக இருக்குல்ல. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா இந்த ட்ரோன்ஸ்னு அதை வேறு உருவாக்கிட்டு இருக்காங்க யுக்ரைனியன்ஸு. குழம்பிடாதீங்க, ரஷ்யாவோட பெரிய பலமே போர்க்கப்பல்கள். அந்த போர்க்கப்பல்கள் நாளை பின்ன யுக்ரைன் நோக்கி திரும்புது அப்படின்னா என்ன பண்ண முடியும்? ஸோ அது எல்லாத்தையும் நம்ம இப்போயே காலி பண்ணணுன்னு கடலில் பயணிக்கிற ட்ரோன்ஸ் அவங்க உருவாக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் நினைக்கிற மாதிரி கடலுக்கு கீழே போகிறது கிடையாது, கடலுக்கு மேலே சின்ன படகு மாரி பயணிச்சு அப்படிங்க இருக்கும், அதுபோல் ட்ரோன்ஸை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதெல்லாம் முக்கிற மாதிரி ரஷ்ய போர்க்கப்பல்கள் சார்ந்து இவங்க லான்ச் பண்ணுறாங்க. நினச்சி பாருங்கள், லேண்டில் ஏற்பட்ட இந்த இழப்பை ரஷ்யா கடல்லையும் ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இப்போ அடுத்து யுக்ரைன் இந்த ப்ராஜெக்ட்டுக்கு ரொம்ப தீவிரமாக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு FPA ட்ரோன்ஸை வச்சு அடிச்சிருக்க அட்டாக் இருக்குல்ல, இதுக்கே 1.5 வருஷம் பிளான் பண்ணியிருக்காங்க எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு. இப்போ இந்த ட்ரோன்ஸை வச்சு எதனா பண்ணுறாங்கன்னா ஏற்கனவே பிளானை பெருசாக போட்டாலும் என்னவோ தெரியல. அடுத்து பெரிய பிரேக்கிங் நியூஸாக மேபி இது வந்து விழலாம். யுக்ரைன் இந்த ஸ்பைடர் வெப் ஆப்ரேஷனை பற்றி அமெரிக்காக்கே சொல்லியாங்க. இதான் இங்கே ஹைலைட்டு. ப்ரோ நம்ப முடியலையே அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் நம்ம நம்பி தான் ஆகணும். ஏன்னா டொனால்ட் ட்ரம்ப்புக்கு இது ஒரு ப்ரெஸ்டீஜ் இஷ்யூ. ஏன்னா ஒரு அதிபர் ஆகிட்டார்னா சில நாட்கள்லேயே போரை முடிச்சிடன்ற மாதிரிலாம் வாய் விட்டார், ஞாபகம் இருக்கா? ஆனால் இன்னும் அவர் நினச்ச மாதிரி போர்லாம் நிற்கலை, அது பாருன்னு பெருசாக நடந்துகிட்டு இருக்கு. இன்ஃபேக்ட் ரொம்ப பெருசாக நடந்துகிட்டு இருக்கு இப்போ தான். அதனால் ட்ரம்ப்புக்கு தெரியாமல் தான் இந்த அட்டாக் இவங்க பண்ணியிருக்காங்கன்றது இங்கே லிட்டரலாக தெரியுது. இன்னொரு பக்கம் இவங்க தனியாக இதை பண்ணியிருக்க வாய்ப்பே கிடையாது.
அதையும் நம்ம புரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஸோ இன்னொரு பக்கம் அமெரிக்கா ஹெல்ப் பண்ணலன்னா யூரோப்பியன் யூனியன் தான் ஹெல்ப் பண்ணியிருக்கணும். அந்த யூரோப் கண்ட்ரிஸ் இருக்குல்ல, அவங்க எல்லாரோட உதவியின் பேரில் ஜெலன்ஸ்கி இந்த அட்டாக்கை ரஷ்யாவுக்கு எதிராக பண்ணியிருக்காரு. இது லிட்ரலாக ஐரோப்பா ரஷ்யா மேலே முன்னெடுத்திருக்க ஒரு மறைமுக போர்ன்ற மாதிரி தான் ரஷ்யாவில் இருக்க பல எக்ஸ்பர்ட்ஸும் இப்போ பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இதை வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் ஏற்றுக்கக்கூடாது, ஆனால் அவங்க தொடர்ந்து இதை அப்ரிஷியேட் பண்ணிட்டு இருக்காங்க. இதோட விளைவு ஒட்டுமொத்த உலக நாடுகள் மத்தியில் ரஷ்யாவுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்துன்ற ஒரே ஒரு தார்மீகம் மட்டும் தான் அவங்களோட கண்ணோட்டத்தில் தெரியுது. ஆனால் இது நல்லது கிடையாதுங்க. ஏன்னா ஜெலன்ஸ்கி ஒரு வேலையை பார்த்துட்டு இருக்காருல, ரஷ்யா மேலே தொடர்ந்து அட்டாக் பண்ணிட்டு இருக்காரு. இது என்ன ஆகுதுன்னா, புட்டின் ஆட்டோமேட்டிக்காக இந்த உலக நாடுகள் மத்தியில் போருக்கு அழைக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்கிறாங்க. எப்படி இந்த இஸ்ரேல் ஒரு விஷயத்தை மனசில் வச்சுருந்தாங்க, ஈரானை நம்ம மட்டும் தனியாக சமாளிக்க முடியாது, அமெரிக்கா உள்ள இழுத்து விட்டால் தான் நமக்கு பக்கபலமாக அமெரிக்கா நிற்கும்னு சொல்லிட்டு, அதே போல் இந்த யூரோப் கண்ட்ரிஸையும் அமெரிக்காவை எப்படியாவது ரஷ்யாவுக்கு எதிராக திருப்பி விட்டணும்னு ஜெலன்ஸ்கி வேணும்னு இது போல் அட்டாக்ஸை பெருசாக நடத்திக்கிட்டு இருக்கிறதா எல்லா எக்ஸ்பர்ட்ஸும் இந்த விஷயத்த ஒருமித்த குரலை சொல்லிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பார்த்தா யுக்ரைன் இப்போ ஒரு ஸ்டேட்மெண்ட் விட்டுருக்கு, கவனிச்சிங்களா? அதாவது இந்த ஆப்ரேஷன் ஸ்பைடர் வெப் மூலமாக 34% பாம்பர் ஃப்ளீட்டில் அடிச்சு காலி பண்ணிட்டோன்னு சொல்கிறாங்க. அதாவது உதாரணத்துக்கு சொல்கிறேன், இப்போ ரஷ்யா கிட்ட 100 போர் விமானங்கள் இருக்குன்னு வைங்க, அதில் பாம்பர்ஸ் கேட்டகரியிலேயே அதில் ஒரு 34 விமானங்கள் அடிச்சு காலி பண்ணிட்டோம், மிச்சம் இருக்கிறத வச்சு தான் ரஷ்யா எங்களுக்கு எதிராக சண்டை போடணும் அப்படின்னு சொன்ன அப்படிங்க இருக்கும். ஏதோ யுக்ரைன் இப்போ சொல்லியிருக்கு. அவங்க இந்த ஆப்ரேஷன் மூலமாக ரஷ்யாவுக்கு 60,000 கோடி ரூபாய் இந்திய ரூபாய் மதிப்பில் சொல்றதா இருந்தால் இந்த அளவுக்கு இழப்பை ஏற்படுத்தி இருக்கிறதாவும் யுக்ரைன் சொல்லியிருக்கு. மக்களே, இது ரெண்டுமே யுக்ரைன் சொல்கிறது 2 விஷயமும் உண்மைன்ற பட்சத்தில் ரஷ்யாவுக்கு பெரிய பின்னடைவு தான், அதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. ஜெலன்ஸ்கி என்ன பண்ணியிருக்காரு, அதை பெரிய ஆப்ரேஷன் நடத்தி முடிச்சிட்டாங்களா, அந்த ஒரு உற்சாக மிகுதி இருக்குல்ல, இந்த உற்சாக மிகுதியிலே லிதுவேனியாவுக்கு பயணப்பட்டிருக்காரு. லிதுவேனியாவுக்கு போன அவர் இந்த யூரோப்பியன் லீடர்ஸ் இருப்பாங்களே அவங்க மத்தியில் பேசியிருக்காருங்க. பயங்கர ஆவாசாக பேசியிருக்காரு. ஏதோ போரானா தான் ஜெயிச்சன்ற அளவுக்கு அவர் பயங்கர விஷயங்களை பேசியிருக்காரு. ரஷ்யன்ஸை இடியட்ஸ்னு சொல்கிறாருங்க. ஏற்கனவே ரஷ்யா கொந்தளிச்சுக்கிட்டு இருக்கு, என்ன பண்ணுறது ஜெலன்ஸ்கி அப்படின்னு. இதுக்கு மத்தியில் இந்த வார்த்தையில் வர பிரயோகப்படுத்தியிருக்காரு. அவங்க இந்த பேச்சுவார்த்தைன்னு சொல்லிட்டு எங்களை அவங்க அடிக்கிறத நிறுத்துறாங்களா என்ன, ரொம்ப பெருசாக அடிச்சுக்கிட்டு இருந்தாங்களே, அப்போ நாங்கள் மட்டும் இப்படி சும்மா இருக்க முடியும், அதை நாங்களும் அடித்தோம். ரஷ்யன்ஸ் இப்போ சஃபர் பண்ணிட்டு இருக்காங்களே, இதுக்கு ஒரே ஒரு காரணம் ஆப்ரேஷன் ஸ்பைடர் வெப் மட்டும்தான். 1.5 வருஷம் நாங்கள் காத்திருந்த தவத்துக்கு இப்போ ஒரு நல்ல பலன் கிடச்சிருக்கு. யூரோப்பும் அமெரிக்காவும் எங்களை பேக் பண்ணுறீங்களே, அது இந்த நேரத்தில் ரொம்ப முக்கியம், இதுக்கப்புறமும் ரொம்ப முக்கியம். பிகாஸ் ரஷ்யாவை நாங்கள் சீண்டிட்டோம், இதுக்கப்புறம் அவங்க எங்களை எதனா பண்ண ரெடியாக இருப்பாங்க, அதனால் நீங்கள் எங்களை பேக் பண்ணுங்க தொடர்ந்து. எனக்கு நிறைய ஸ்ட்ரென்த் வேணுங்க, ஸோ எனக்கு இன்னும் நிறைய வெப்பன்ஸை கொடுங்கன்னு அகெயின் ஒரு முறை வெப்பன்ஸ் சார்ந்து கேட்டுக்கிட்டு இருக்காரு. எங்கள் அவ்வளோ பேர் ரஷ்யாவை எதிர்த்து யுக்ரைன் இவ்வளோ காலமாக போரிட்டு இருக்குன்னா அப்போ எவ்வளோ வெப்பன்ஸை மற்ற நாடுகள் கொடுத்துக்கிட்டு இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள். ரஷ்யா மேலே இருக்க காண்டு தான் இங்கே பெருசாக தெரியுது, யுக்ரைன் மேலே இருக்க அவங்களோட அனுதாபத்தை காட்டிலும் அந்த காண்டு தான் பெருசாக இங்கே தெரியுது. கடைசியாக ஒரு கோரிக்கை முன்வைக்கிறாப்புல அந்த யூரோப்பியன் லீடர்ஸ் பற்றியில், நீங்கள் ஏற்கனவே நிறைய சாங்ஷன்ஸை போட்டிங்க ரஷ்யா மேலே, பத்தாது இன்னும் நிறைய போடுங்க. நீங்கள் நிறைய சாங்ஷன்ஸை போட தான் ரஷ்யாவுக்கு பண வரவுன்றது நிற்கும், யுக்ரைன் மேலே அவங்களோட தாக்குதல்கள் இருக்குல்ல அது குறையும்னு அவர் கேட்டுக்கிட்டு இருக்காரு. ஆனால் ஜெலன்ஸ்கியும் பக்கா பொலிட்டிஷியன் அப்படின்றத ப்ரூவ் பண்ணிட்டு இருக்காரு ரீசெண்ட் டைமாக. எக்ஸ்பர்ட்ஸில் இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, ரஷ்யாவோட பேர்ல் ஹார்பர் அட்டாக் தான் இந்த அட்டாக்னு சொல்கிறாங்க. ப்ரோ, பேர்ல் ஹார்பர் அமெரிக்கா சம்மந்தப்பட்டதானே கேட்டிங்கன்னா கரெக்டு, அதை பற்றி தெளிவாக சொல்லிடுறேன் புரியாதவங்களுக்கு. 1941 பேர்ல் ஹார்பர்னு ஒரு துறைமுகங்க, அது மேலே ஜாப்பனீஸ் இருக்காங்க பாருங்க, அவங்க அடிச்ச அடி இருக்குது, படமாக கூட பார்த்துருப்பீங்க, உலக புகழ்பெற்ற படம். அந்த அடிக்கு பிற்பாடு தான் அமெரிக்கா முடிவு பண்ணோம், இதுக்கப்புறம் ஜப்பானியர்களை சும்மா விடக்கூடாது, எட்ரா அந்த அணுகுண்டனு ஹிரோஷிமா நாகசாக்கி மேலே அதுக்கப்புறம் தான் அணுகுண்டிகளே போட்டாங்க, புரியுதா? அப்பேற்பட்ட ஈகோ ட்ரிகர் பண்ண ஒரு அட்டாக்கு தான் இந்த பேர்ல் ஹார்பர் அட்டாக்கு. அதே போல தான் இப்போ ரஷ்யாவோட பேர்ல் ஹார்பர் அட்டாக்கை இந்த பார்க்குறோம். ஏன்னா யுக்ரைன் இதுக்கு முன்னாடி அடிச்சதெல்லாம் வேறு, இப்போ ரஷ்யா ஒரு டெப்த் வரைக்கும் வந்துட்டு 4 ஏர்பேசஸ் வரைக்கும் காலி பண்ணுறாங்கன்னா கண்டிப்பாக ரஷ்யா இந்த முறை சும்மா இருக்காது, பெரிய சம்பவத்தை பண்ணுவாங்கன்னு இங்கே ட்ரிகர் பண்ணி சொல்கிறாங்க. யாரு கண்டா நியூக்ளியர் ரெஸ்பான்ஸை ரஷ்யா கொடுத்தா கூட ஆச்சரியப்படுறது கிடையாதுன்னு ரஷ்யாவில் இருக்கிற இந்த பேட்டில் எக்ஸ்பர்ட்ஸ் இருப்பாங்களே அவங்க வரைக்கும் சொல்கிறாங்க. இப்போதைக்கு புட்டினுக்கு தாங்க ப்ரெஷரு. ப்ரோ, அவருக்கு என்ன ப்ரெஷர், அவர் தான் எல்லாரும் ப்ரெஷர் கொடுப்பான்னு கேட்டிங்கன்னா, அந்த ஒரு நாடு சேர்த்து வச்சிருக்க செல்வாக்கு இருக்குல்ல உலக நாடுகள் மத்தியில், நாங்கள் தான் ராணுவத்தில் கெத்து, எங்களெல்லாம் எதுவுமே பண்ண முடியாது, ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் அப்படி வெயிட்டாக இருக்காது இதுன்னு. இப்போ என்ன கேட்பீங்க நீங்கள் ரஷ்யா கிட்ட போயிட்டு, என்ன அவ்வளோ ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம்லாம் வச்சிருக்கீங்க, அசால்ட்டாக முடிச்சிட்டாங்கன்னு சொல்லிட்டு கேள்வியை போட்டு போயிட்டே இருப்பாங்க. இங்கே தான் யுக்ரைன் எவ்வளோ திறம்பட யோசிச்சிருக்கு பாருங்க. ரஷ்யா பார்டருக்கு வெளியே இருந்தாச்சாதான் நீ ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் யூஸ் பண்ணி அதை காலி பண்ணுவேன், நாங்கள் ரஷ்யாக்குள்ளேயே வந்து அடித்தான்னு சொல்லிட்டு ட்ரக்ஸில் இந்த ட்ரோன்ஸ் எல்லாத்தையும் ஸ்மகிள் பண்ணி ரஷ்யாவுக்குள்ளே கொண்டு வந்து அதுக்கப்புறம் அடித்தாங்க. அவ்வளோ யோசிச்சிருக்காங்க. ஆனால் இப்போ ரஷ்யாவால் உலக நாடுகள் மத்தியில் போய் இதை சொல்லி சமாதானப்படுத்தலாம் முடியாதுல, நாங்கள் இன்னும் ராணுவத்தில் கெத்துதா அப்படின்ட்டு தர்ம சங்கடமாக இருக்குல்ல நமக்கு இதை கேட்கறதுக்கு. ஸோ இப்போதைக்கு புட்டின் கொடுக்க போகிற அடி இருக்குல்ல அதுதான் முடிவு பண்ணும் ரஷ்யாவை தொட்டா ஒரு நாடுக்கு இதான் நிலமை அப்படின்றத. சரி ப்ரோ, எப்போ பதிலடின்னு கேட்குறீங்கன்னா, எப்போ கொடுக்க போகிறாங்கன்னு தெரியல, ஆனால் ரொம்ப டைம்லாம் எடுத்துக்க மாட்டாங்க, பார்ப்போம்.
அடுத்த சில மணி நேரங்களில் எதனா செய்தி வருதான்னு பொறுத்திருந்து பார்ப்போம். ஆனால் கொடுக்க போகிற பதிலடி எப்படி இருக்குன்னு நாம் பயந்துட்டுருக்கோம். இது இன்னும் அதிகமாக பயமுறுத்துகிற மாதிரி தான் யுக்ரைன் இன்னொரு வேலையை பார்த்துருக்க மாதிரி பெரிய சந்தேகம் வந்திருக்கு. இந்த ரஷ்யாவோட சென்ட் பீட்டர்ஸ்பர்க் இருக்குல்ல, அங்கே திடீர்னு மெகா புகைங்க, வானத்தை ஃபுல்லாக மறைச்சிருக்கு. அந்தளவுக்கு கரும்புகை எங்கேருந்து கிளம்பிச்சுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தீ எரிஞ்சுக்கிட்டு இருக்கு அங்கே இருக்க ஒரு ஃபேக்ட்ரியில். அந்த தீ ஆக்சிடென்டலாக ஏற்பட்டதா இல்லைனா சாபட்டேஜான்னு சொல்லிட்டு ஒரு பெரிய இன்வெஸ்டிகேஷன் இப்போ போயிட்டுருக்கு. ஏற்கனவே ரஷ்யாவில் பற்றி எரியுது இந்த ட்ரோன்ஸால், இது பார்த்தாலும் இந்த ஃபேக்ட்ரி வேறு இப்போ எரிஞ்சுக்கிட்டு இருக்கு. இப்போதைக்கு ஐ விட்னஸில் என்ன நம்ம சொல்கிறாங்க, இந்த சம்பவத்தை நேரில் பார்த்தவங்க, ஏங்க இந்த ஒரு புகை கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு பெரிய சவுண்டு நாங்கள் கேட்டோங்க. அந்த கேட்டதுக்கப்புறம் தான் நெருப்பு அந்த ஜுவாலை பற்றி எரிய ஆரம்பித்து புகை கிளம்ப ஆரம்பிச்சுன்னு அவங்க சொல்கிறாங்க. ஆக்சிடெண்ட்டாக இருந்தால் இது போல் விஷயங்களுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் இவங்க சொல்கிற மாதிரி லவுட் சவுண்ட் அப்படின்னா ஏதாவது அட்டாக்கை யுக்ரைன் அகெயின் பண்ணியிருக்கான்ற பெரிய டவுட்டு எங்கே கிளப்பி விட்ருக்கு. ஸோ திரும்ப திரும்ப ரஷ்யா பற்றி எறியறது யுக்ரைனுக்கு மட்டும் இல்லை, உலக நாடுகளுக்கே நல்லதில்லை, குறிப்பாக நேட்டோ நாடுகளுக்கு சுத்தமாக நல்லதே கிடையாது. இப்போதைக்கு இந்த ரஷ்யாவும் யுக்ரைனும் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுறாங்களே, அவங்க அதில் போரை நிறுத்தத்துக்காக பேசுகிற மாதிரிலாம் தெரில. இந்த ரெண்டு நாடுகள் தரப்புலையும் இந்த சோல்ஜர்ஸ் இருக்காங்க பாருங்க, இந்த வாரில் கொல்லப்பட்டவங்க, அந்த பிரேதங்களை கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா மினிமம் 6000 பிரேதங்கள். யோசிச்சு பாருங்களேன், 6000 பிரேதங்கள், அந்த பக்கம் 3000 இந்த பக்கம் 3000. உதாரணத்துக்கு சொல்கிறேன், இதெல்லாம் ஒரே இடத்துல கிடக்குன்னா அதை நீங்கள் கற்பனை பண்ணி பார்க்க முடியுதா? 3000 அவ்வளோ பிரேதங்கள் ஒரே இடத்துல நினச்சி பார்க்க முடியல. இப்போ இந்த பிரேதங்கள் ஒட்டுமொத்தமாக சேர்த்து 6000க்கு மேலே போதா? இது எல்லாமே சோல்ஜர்ஸோட பிரேதங்கள். இதை பரஸ்பரம் ரெண்டு நாடுகளும் பரிமாறிக்கணும். இது சார்ந்து தான் பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு. நான் கூட ஆரம்பத்தில் சரி போகிற மொத்தமாக நிறுத்த பேசுகிறாங்கன்னு நினச்சேன். ஆனால் இப்போ உள்ளே பூந்து பார்க்கும்போது ஒரு டேட்டா அனலைஸ் பண்ணும்போது தான் இந்த விஷயம் வந்து நிற்குது. ஸோ இதில் கிளியர் கட்டாக ஒன்று புரியுது, போரை நிறுத்துறது ட்ரம்ப் கையிலலாம் கிடையாது, விளாடிமிர் புட்டின் கையில் தான் இருக்குன்றது லிட்டரலாக இங்கே தெரியுது. ஜெலன்ஸ்கி ஒரு முடிவு வேறு எடுத்திருக்காப்புல, எரியிற நெருப்பில் எண்ணெய் ஊற்றுற முடிவு. இந்த ரஷ்யாவோட கர்ஸ்க் பகுதி இருக்குல்ல, அங்கே சில பகுதிகளை நாம் கைப்பற்றினா என்ன, அதாவது ரஷ்யா மட்டும் நம்ம நாட்டுக்குள்ளே வந்து நம்ம பகுதியில் கைப்பற்றலாம், நம்ம ஏன் கைப்பற்றக்கூடாதுன்னு இப்போ அகெயின் அதை ஆக்குபை பண்ணுற முயற்சியில் ஈடுபட போகிறாராம். ஏற்கனவே இதை ஆக்குபை பண்ணுற முயற்சியில் ஈடுபட்டு நிறைய சோல்ஜர்ஸை சொல்லாமல் கொள்ளாமல் உள்ளே அமுச்சு விட்டு அவ்வளோ பேர் கொண்டாங்க. அந்த சோல்ஜர்ஸ் அவ்வளோ பேர் உயிரிழந்தாங்க. அதுக்கப்புறம் ரஷ்யா சில மாதங்கள் கழித்து தான் அந்த இடத்தையே முழுக்க மீட்டு இருந்துச்சு. ரஷ்யாவுக்கும் கொஞ்சம் தலைவலியாக தான் இருந்துச்சு. அந்த இடத்த திரும்ப நாங்கள் கைப்பற்றணும்னு இந்த மனுஷன் கங்கணம் கட்டிட்டு அலைஞ்சிட்டு இருக்காரு. இதில் எத்தனை உயிர்கள் போக போகுது, சோல்ஜர்ஸ் உயிர்கள், குடும்ப மக்களே. இது எதுக்காக அவர் பண்ண போகிறாரு இந்த மூவ் பார்த்தீங்கன்னா, எவ்வளோ காலத்துக்கு தான் ரஷ்யா சொல்கிறத நம்ம கேட்டுக்கிட்டே இருப்போம். இதுக்கப்புறம் நாம் கொடுக்குற ப்ரெஷரில் ரஷ்யா ஆட்டோமேட்டிக்காக டீலை மேக் பண்ணணும் அப்படின்ற பிளான் தான். இப்போ ரஷ்யாவோட பகுதி அவங்க பிடிச்சிட்டாங்கன்னா நாளைக்கு பஞ்சாயத்து பண்ணல, என் பகுதியை நீ விடு, அதுக்கப்புறம் உன் பகுதியை நான் உன்கிட்ட விட்டுறேன் அப்படின்ட்டு அதுக்கு பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இப்போ வரைக்கும் ரஷ்யா தான் யுக்ரைனில் 20% நிலத்தை கண்ட்ரோல் பண்ணிகிட்ருக்கு. நீங்கள் ஏற்றுக்கிறீங்களோ இல்லையோ உண்மை அதுதான். ஸோ இந்த 20% நிலத்தை நாம் பிடிச்சா என்ன ரஷ்யாக்குள்ளன்றது தான் இவரோட பழிக்கு பழி சார்ந்த ஒரு முடிவாக இருக்குது. ஆனால் அவ்வளோ ஈஸியாக நடந்துரும்னு நினைக்கிறீங்க? வாய்ப்பே கிடையாது அதுக்கு. இந்த ரஷ்யா யுக்ரைனில் எவ்வளோ நிலத்தை ஒரு மாதம் பேஸில் அவங்க ஆக்குபை பண்ணியிருக்காங்க அதை பற்றி சொல்கிறேன். கடந்த மார்ச் மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 240 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ், ஏப்ரல் மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 379 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். இது மட்டும் கிடையாது, கடந்த மே மாதம் எடுத்துக்கிட்டிங்கன்னா 507 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ். இது இன்னும் நம்ம மக்களுக்கு புரியாத மாதிரி சொல்கிறதா, நம்ம சென்னை இருக்குல்ல, சென்னையோட ஒட்டுமொத்த நிலப்பரப்பை விட ஒரு 81 ஸ்கொயர் கிலோமீட்டர் அதிகமாக இருந்தால் எவ்வளோ பெரிய நிலப்பரப்பாக இருக்கும். அந்த அளவுக்கு யுக்ரைனில் ஃபுல்லாக ஆக்குபை பண்ணியிருக்கு ரஷ்யா. ஸோ இதனால தான் யுக்ரைனோட அதிபர் ஜெலன்ஸ்கி இவ்வளோ நிலத்தை நீங்கள் இங்கேருந்து எடுத்துக்கிட்டு இருக்கீங்களே, நாங்கள் வரோம் உங்கள் நிலத்தை எடுக்கிறதுக்கு அப்படின்னு ஈகோ ட்ரிகர் ஆகி அந்த மனுஷன் சில வேலைகளை பார்த்துக்கிட்டு இருக்காரு. எனக்கு தெரிஞ்ச ஆப்ரேஷன் ஸ்பைடர் வெப் இது முடிகிற மாதிரி தெரியல, அடுத்தடுத்த ஆப்ரேஷன் நோக்கி போக போல இருக்குது. இந்த ஸ்க்ரீனில் தெரியுறாருல, இவர் ஜெர்மனியோட சீஃப் ஆஃப் டிஃபென்ஸுங்க, நேட்டோலியே முக்கியமான ஒரு பெருந்தலை, ஜென்ரல் கேட்சன் பியூவர். இவர் இப்போ என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, நேட்டோ மெம்பர் ஸ்டேட்ஸ் இருக்குல்ல எல்லாமே ப்ரிப்பேராக இருங்க. ஏன்னா ரஷ்யாவை யுக்ரைன் அடிக்கிற ஒரு அடியும் அந்த நாடுகள் மற்ற அந்த நேட்டோ கண்ட்ரிஸ்லாம் சேர்ந்து தான் ரஷ்யாவை அடிக்கிறதுக்கு சமன்றதை விளாடிமிர் புட்டின் தெளிவாக தெரிஞ்சு வச்சுருக்காரு. அதனால் பொட்டென்ஷியல் அட்டாக் ரஷ்யாவிலேருந்து நம்ம ஃபேஸ் பண்ண நேரிடலாம். அதனால் எல்லாரும் அலர்ட்டாக இருங்க. இது இப்போ நடக்குமா இல்லையான்னு எனக்கு தெரியல, ஆனால் அடுத்த 4 வருஷங்களுக்குள்ள ஒரு பெரிய தாக்குதலை ரஷ்யா நேட்டோ நாடுகள் மேலே பண்ண போதுன்னு அவர் வார்ன் பண்ணியிருக்காரு. மக்களை இந்த கான்டென்ட்டை பொறுத்தவரைக்கும் நாமளாம் சிந்திக்க வேண்டியது ஒரே ஒரு விஷயம் தான், புட்டினா அவர் கிரேசி இப்போ அந்த பர்சன் அப்படின்னு டொனால்ட் ட்ரம்ப்ல ஆரம்பிச்சு பல பேரும் சொல்கிறாங்க. அதான் பைத்தியக்கார மாதிரி ஏதாவது பண்ணிட்டு இருப்பாப்ல அப்படின்னு தான் அர்த்தம் சொல்கிறது இவங்கெல்லாம். ஆனால் இவங்க ஒழுங்காக நடந்துக்கிறாங்களா? இது போல் ஒருத்தரை ஈகோ ட்ரிகர் பண்ணி விட்டுறது, அதுக்கப்புறம் அவர் தானே ரியாக்ட் பண்ணால் இல்லை நீ இப்படி பண்ணிடக்கூடாது, மனுஷத்தன்மை இல்லாமல் நடந்துரு அப்படின்னு சொல்கிறது. இல்லை யார் மேலே நீங்கள் தப்புன்னு சொல்லுவீங்க?
அடுத்த நிகழ்ச்சி சந்திக்கலாம். நன்றி, வணக்கம். வணக்கம் மாயம் ஸ்டுடியோஸ் நண்பர்களே. மாயம் ட்ரெண்ட்ஸ் அப்படின்ற ஒரு புதிய ஃபேஸ்புக் பேஜை ஓப்பன் பண்ணியிருக்கோம். நீங்கள் யூடியூப்பில் பார்த்துட்டு இருக்கீங்களா நம்மளோட கான்டென்ட்ஸ்லாம். இதெல்லாம் விட ஒரு படி மேலே ரொம்ப கிறிஸ்பாகவும் ரொம்ப சூப்பராகவும் நிறைய கான்டென்ட்ஸ் உங்களுக்கு இந்த பேஜில் காத்துட்ருக்குங்க. ஸோ உடனடியாக ஃபேஸ்புக் பிளாட்ஃபார்ம் போங்க, மாயம் ட்ரெண்ட்ஸ்னு டைப் பண்ணி சர்ச் பண்ணி நம்ம பேஜை ஃபாலோ பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா இன்னும் நிறைய புது புது கான்டென்ட்ஸை உங்களுக்காக ப்ரொடியூஸ் பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரிப்ஷனும் எங்களுக்கு பெரிய மோட்டிவேஷனாக அமையும்.